உமது நாமத்தை துதிக்கும்படி என்னுடைய ஆத்துமாவை என்ன செய்யுங்க, காவலில் இருந்து விடுவீங்க. மனசு சரியில்லை பிரதர். இங்க இருக்கிற 98% சொல்ற ஒரு வார்த்தை மனசு. சத்தமா சொல்லுங்க, மனசு சரியில்லை. ஏன் சபைக்கு வரல, ஏன் ஆராதனைக்கு வரல? மனசு சரியில்லை பிரதர். தாவீது ராஜாவுடைய அனுபவத்தை சொல்றேன். கெபிக்குள்ளாக வறுமை நிறத்தோட, வறுமை என்கிற உணர்வோட, இருள் என்கிற நிறத்தோட, இன்னும் சொல்ல போனா நாற்றம் என்கிற அனுபவத்தோட இருந்த தாவீது ராஜா சொல்றார், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல ஆண்டவரே. நல்லா கவனிங்க, கெபில இருந்து வெளியே வரணும்னு எல்லாம் ஜபிக்கல, நான் உம்மை துதிக்கணும்னு ஜபிக்கிறா. என்ன செய்வோம்? ஆண்டவரே முதல்ல என்ன இந்த கடன் பிரச்சனையில இருந்து விடுதலையாக்குங்க, அப்ப நான் என்ன செய்வேன்? துதி. ஆண்டவரே இந்த நோயை சுகமாக்குங்க, அப்ப நான் என்ன செய்வேன்? துதி. சங்கீதம் 34:1 தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என். ஹல்லேலூயா. மனசு சரியில்லைங்கிற சிஸ்டம் மாறணும். என்னது? மூட் அவுட் ஆயிட்டேன், டல் ஆயிட்டேன், டென்ஷன் ஆயிட்டேன், இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பேச வேண்டிய வார்த்தைகளே கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர் வாய் எடுத்தா என்ன டென்ஷன் ஆகுது, ஒரே பிரஷரா இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், பிரஷர் சிச்சுவேஷனிலும் ஸ்தோத்தரிப்பேன், தாழ்மையிலும் ஸ்தோத்தரிப்பேன், சிங்க கபியிலும் ஸ்தோத்தரிப்பேன், அக்கினி சூளையிலும் ஸ்தோத்தரிப்பேன், எந்த நிலைமையிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்.